சிலர் உங்களோட வாழ்க்கையில் வந்திருப்பாங்க, அவங்களே நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீங்க, நம்பியிருப்பீங்க. ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக உங்களே தான் பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லியிருப்பீங்க. அவங்களும் அப்படித்தான் அப்படின்னு கொண்டு இருந்திருப்பாங்க. ஒன்று மட்டும் நல்லா விளங்கி கொள்ளுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டவங்க லைஃப்குள்ளே வந்துட்டாங்களே, வந்து இப்போ உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி கொள்ளுங்களே, அவங்க அந்த இடத்துல இல்லை. இப்போ அப்படி வந்தவர்கள் உங்களுடைய காதலுக்கோ உங்களுடைய அன்புக்கோ வரல, அவர்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டும் வந்தவர்கள். அவங்களோட சந்தோஷம் எப்போ முடிஞ்சிட்டோ அப்போ அவங்கள தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க. கறிக்கு கருவேப்பிலை போடுற மாதிரி அப்படியே தூவிட்டு வாசனைக்கு மட்டும். கறிக்கு ஏன் கருவேப்பிலை போடுறேன்னு தெரியுமா? வாசனைக்கு மட்டும். கறியோட வச்சு எடுத்து எல்லாருமே அதை சாப்பிட்றதில்லை, தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க, டஸ்ட்பினில், கிச்சனில் இருக்கிற டஸ்ட்பின்லேயே போட்டுருவாங்க, வாசனைக்கு மட்டும். ஒரு 25 நிமிடங்கள். இப்படி தான் சிலருடைய வாழ்க்கை. எப்பயுமே நல்லா நினைச்சுக்கொள்ள, சிலர் அன்புக்காக வருபவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆசைக்கும் சந்தோஷத்துக்கும் வருபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க. என்னென்னு சொன்னால் கடைசியில் நீங்கள் பைத்தியமாகிறீங்க. ஒரு சிறந்த ஒரு மனநல மருத்துவரை சந்திக்க வேண்டி வரும் வாழ்க்கையில், ஒரு கவுன்சிலிங்கான ஒரு இடத்துல போய் நின்று எனக்கு கொஞ்சம் ரீஃப்ரெஷ்ஷான சரி சொல்லுங்கள் அப்படின்னு கட்டாயம் வாழ்க்கையில் சிரித்து கொள்ளுங்கள். எப்பயுமே ஃபேஸை சடனாக ஒரு ஸ்லோலியாக ஒரு க்ளோ இல்லாமல் ஆக்கி கொள்ளாதீங்க. ஏன் தெரியுமா? நீ சிரித்தா தான் உங்களுடைய செல்ஸும் ரீஃப்ரெஷ் ஆகும். செல்ஸ் இருந்துட்டுன்னு சொன்னால் எப்பயுமே ஒரு டல்லான ஃபேஸ் மாதிரி தான் காணும். அது உங்களுக்கே விளங்கும், வெறுத்து போன மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. அதுதான். சிலர் நல்லா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, மயிர்னு சொல்கிறதுக்கும் முடின்னு சொல்கிறதுக்கும் ரெண்டும் ஒன்று தான். மயிர்ன்றதுக்கும் முடின்றதுக்கும் ரெண்டும் வார்த்தை ஒன்று தான். ஆனால் மயிர்ன்னு சொல்கிறது கொஞ்சம் கெட்ட வார்த்தை மாதிரி, முடின்னு சொல்கிறது கொஞ்சம் டீசெண்டான வார்த்தை மாதிரி இருக்கும் இல்லையா? சில வாழ்க்கையில் வந்தவர்கள் நம்மளை தூக்கி எறிந்துக்கிட்டு போகல, மயிர்னு சொல்லிட்டு தான் போவாங்க, முடின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. புரிந்தவர்களுக்கு உணர்ந்திருக்கு. என்றும் உன் பிரத்யோக அன்புவானலை அன்பு அறிவிப்பாளன் ஆர்ஜே ஆஷிக். இந்த வீடியோ எபிசோடு உனக்கு தேவைப்படும், டவுன்லோட் பண்ணிக்கோ, இல்லாட்டி சேவ் பண்ணிக்கோ. தேங்க்யூ, பை. காதலே என் காதலே ஒரு ஊமையாய் என்னை